அதாவது ரைசா பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸா, ரெக்கார்டர் கிளாஸா, இங்கிலீஷ் இருக்கா, தமிழ் இருக்கா, ஜிஎஸ் வந்து இப்போ பைலிங்குல எடுப்பீங்களா இல்ல தமிழ் மட்டும் தான் எடுப்பீங்களா, புக் ஹைலைட் பண்ணி எடுப்பீங்களா, நான் ஃப்ரெஷரா இருக்கனால படிக்க முடியுமா, நான் வந்து ஜாப் பேர் இருக்கனால பண்ண முடியுமா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கனால வந்து படிக்க முடியுமா, எப்படி 150 கொஸ்டின் எடுக்க முடியும், 200 கொஸ்டின் எப்படி 150 90 நாட்கள் எடுக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வந்து கேட்டுருந்தீங்க. அதாவது நீட் கிளியரா சொல்றேன் கொஞ்சம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகனார் இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யூடியூப்ல 70,000 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருக்கோம். நீங்க எல்லாமே சாத்தியமே கிடையாது. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட மனமாத நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே வரீங்க, தொடர்ந்து அதை கொடுத்துட்டே வாங்க. ஸோ நம்ம 70,000 சப்ஸ்கிரைபர் தொட்டதுனால ஒரு 3 முக்கியமான ஸ்பெஷல் அப்டேட்டோட வந்திருக்கேன். ஓகே, வரக்கூடிய 2020 எக்ஸாம்ல குரூப் 4 குரூப்புக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3வது அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கு ரைஸ் அப் பேட்ச் 2.0 சொல்லி நம்ம பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, குரூப் 2 குரூப் 4க்காக. அதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 3 இன்னைக்கு தான். நம்ம 70,000 சப்ஸ்கிரைப் தொட்டதுனால 1 வீக் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அதாவது 7 நாள் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ரைஸ் அப் பேட்ச்க்கான ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10 அதுக்குள்ள வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம பேட்ச் கொண்டு போகணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணீங்க, நிறைய டவுட் கேட்குறீங்க, இதுவா அதுவான்னு சொல்றீங்க. அதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன். ஓகே, பேட்ச் எப்படி இருக்கும், பைலிங்குள்ள இருக்குமா, நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் ஃபுல்லே வந்து ஒர்க் போயிட்டு வரேன், எப்படி நம்ம வந்து இந்த நீங்க சொல்ற அந்த 150 எப்படி 3 மாசம் நம்ம அச்சீவ் பண்றது, அதான் 90 நாள்ல எப்படி 150 எடுக்கிறது குரூப்புன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஆப் எப்படி ரன் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி டெஸ்ட் போடணும், நான் எப்படி வந்து படிக்கிறதுன்னு சொல்லி நிறைய டவுட் வந்து கேட்டீங்க. அதை பத்தி நான் நீட் அண்ட் கிளியரா சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் அப்டேட். 2வது அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கு பழமொழி 400 நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ் புக்ஸா இருக்கக்கூடிய பழமொழி 400, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு தொடர்கள், ஓமை தொடர்கள், இது ஒட்டுமொத்த அவுட் சோர்ஸ் புக்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம். ஆல்ரெடி பழமொழி 400ல 400 பழமொழியில நம்ம 150 பழமொழிகள் முடிச்சிட்டோம். இன்னும் 250 மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மரபு தொடர்கள், அதாவது அவுட் சோர்ஸ் புக்கா இருக்கக்கூடிய மரபு தொடர்களும் ஓமை தொடர்களும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போறோம். ஓகே, இது 2வது அப்டேட். 3வது அப்டேட் ரொம்ப முக்கியம்னு சொன்னால அது என்ன அப்படின்னா, இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு மேக்ஸ் ஸ்பெஷல் டெஸ்ட். எனக்கு மேக்ஸ் எனக்கு மார்க்கே வரமாட்டேங்குது, 25க்கு நான் வந்து 15 தான் எடுக்கிறேன், 16 18 20க்குள்ளேயே அடங்கிறது, அதாவது ஒரு 15ல இருந்து 20க்குள்ளேயே நான் அடங்கிடுறேன், அதுக்கு மேலே என்னால் போக முடியல சார், அது எதாவது பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம யூடியூப் சேனல் தொடங்கல இருந்து நிறைய மேக்ஸ் கிளாஸ், நிறைய மேக்ஸ் டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம். கடந்த 2025 எக்ஸாம்ஸ்க்காக ஃபயர் டெஸ்ட், மெகா டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட் 2ன்னு சொல்லி நிறைய கிளாஸ் போட்டிருப்போம், நிறைய டெஸ்ட் வந்து வச்சிருப்போம். நீங்களும் 2026 எக்ஸாம்ஸ்க்கான குரூப் 4 குரூப் 2க்கு ஸ்பெஷலா இப்போ மேக்ஸ் டெஸ்ட் நம்ம கொண்டு வர போறோம். இது போத் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே. ஓகே, இது வந்து ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் இதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஏப்ரல் 12 புதன்கிழமை. அதுக்கான டாபிக் என்னன்னா LCMHF. ஓகே, அதுக்கான டாபிக் என்னன்னா LCMHF. 8 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. எத்தனை நாள்? 8 நாள் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கேன். வரக்கூடிய ஏப்ரல் 12 உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட்டுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை டெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் 18 வாரம் இருக்கும். 18 டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட். சில பேர்லாம் வந்து என்ன ஃப்ரீ டெஸ்ட் தானே, வந்து 2 டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் போயிடுவோம் சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, ஃப்ரீனாலே அதோட வேல்யூ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃப்ரீனா வந்து ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. 2025 2026 2024 கடந்த 3 வருஷத்துல கேட்ட ரொம்ப ட்விஸ்டடான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். சரிங்களா? அதனால ஒவ்வொரு வார டெஸ்ட்டும் நீங்க அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட் நீங்க நல்லா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து தமிழ், ஜிஎஸ் சொல்லிட்டு நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட் 2 பேருமே நம்ம ஒரு போட்டி மாதிரி நம்ம கொண்டு போகலாம், காம்படிஷன் மாதிரி. ஓகே, நல்ல வந்து இது இருக்கும். உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். மார்க் கம்மியாக அவங்க வந்து அதிகமாக மார்க் வாங்குவீங்க. என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா இடத்துமே நமக்கு 200 கொஸ்டின் தான் டெஸ்ட் எழுதும் போது மேக்ஸுன்னு சொல்லிட்டு தனி போயிட்டு நம்ம பார்க்க மாட்டோம், குறிப்பா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அதான் பிரச்சனையே. ஸோ ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மேக்ஸுக்கு டெஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம நீங்க டெய்லி என்ன பண்ணா வாரம் படிப்பீங்க. நம்ம ஒரு வாரம் டெஸ்ட் சொல்லிட்டு ஷெடியூல் சொல்ல போறோம். அந்த ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். புரியுதாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் 7 டேஸ்க்கு. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10. 2வது பழமொழி 400, அப்புறம் நம்ம மரபு தொடர்கள், ஓமை தொடர்கான அவுட் சோர்ஸ் புக்ஸ்க்கு வீடியோ வந்து கொடுக்க போறோம். 3வது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாரம் புதன்கிழமை மேக்ஸ் டெஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட். நம்ம ஆப்ல தான் டெஸ்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் கொடுத்துருப்போம். நீங்க எழுதிருப்பீங்க. கூகுள் ஃபார்ம்ல என்ன பிரச்சனைனா ஆன்லைன் டெஸ்ட் தான், 1 டைம் தான் எழுத முடியும், அதுக்கப்புறம் எழுத முடியாது, கொஸ்டின்ஸ் சப்மிட் பண்ண முடியாது. அதே நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கும்போது உங்களால எப்போனா அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம், எத்தனை டைம் எழுதிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா 10வது கொஸ்டின்ல இருக்கும், 12வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பத்தின ஃபுல் மேக்ஸ் டெஸ்ட்டுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் ஷெடியூல் எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 12 புதன்கிழமை LCMHF. ஒட்டுமொத்த மேக்ஸ் டாபிக்லேயே ரொம்ப 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 முக்கியமான டாபிக் அந்த LCMHF தான். அதுல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 8 நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அதுக்குள்ள அடுத்த ஷெடியூலுக்கான என்னென்ன டாபிக் என்னென்ன டெஸ்ட் சொல்லிட்டு அந்த ஷெடியூல் வந்து நான் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த
பேட்ச் வந்து டவுட் வந்து கேட்டீங்க, நம்ம ரைசா பேட்ச் வந்து போட்டுருக்கோம். அதாவது ரைசா பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸா, ரெக்கார்டட் கிளாஸா, இங்கிலீஷ் இருக்கா, தமிழ் இருக்கா, ஜிஎஸ் வந்து இப்போ பைலிங்குல எடுப்பீங்களா இல்ல தமிழ் மட்டும் எடுப்பீங்களா, புக் ஹைலைட் பண்ணி எடுப்பீங்களா, நான் ஃப்ரெஷரா இருக்கனால படிக்க முடியுமா, நான் வந்து ஜாப் பேர் இருக்கனால பண்ண முடியுமா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கனால வந்து படிக்க முடியுமா, எப்படி 150 கொஸ்டின் எடுக்க முடியும், 200 கொஸ்டின் எப்படி 150 90 நாட்கள் எடுக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வந்து கேட்டுருந்தீங்க. அதாவது நீட் அண்ட் கிளியரா சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஒரு வாரம் மட்டும்தான், டக்குன்னு அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாயினிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அந்த கொரிஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணோம், உங்களுக்கும் தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும், எப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம இதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பேட்ச் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். அதனால ஒரு வாரத்துக்குள்ள டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 பிலிம்ஸ் மட்டும் நமக்கு 999 நம்ம சொல்லியிருந்தோம், அதே தான். குரூப் 2 + குரூப் 4 அதான் 150 நாட்கள், ஃபர்ஸ்ட் 3 மாசம், அப்புறம் அந்த 2 மாசம், அது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு 1499. லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி, மண்டேவோட முடியுது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணோம், என்ன பண்ணோம்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ரைசா பேட்ச் போனாலே போதும், உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த இது பேட்ச் வந்து டெலிகிராம் ப்ளஸ் ஆப் ரெண்டு தான் கொண்டு போவோம். டெலிகிராம்ல உங்க பிடிஎஃப் மட்டும் மொத்தமா வந்துடும். பிடிஎஃப், நோட்ஸ், மெட்டீரியல், நம்ம போர்டில் போடுற இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்க டெலிகிராம் வந்துடும். வீடியோஸ் மட்டும் மொத்தம் நமக்கு ஆப்ல வந்துடும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட் டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் மட்டும் தான் டைம் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதை நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரீஸ்டார்ட் எடுத்துருப்போம் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் போய் கிளிக் பண்ணாலே வரும். இப்போலாம் சில டைம் என்ன ஆயிடுச்சுன்னா புக்குன்ற இதுல இருக்கும். நம்ம கீழே வந்து நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல புக்ஸ் இருக்கும். புக்ஸ்ல போய் தேடினா வராது. சர்ச்சில் போய் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம ஆப்போட லிங்க் வந்து வந்துடும். இல்லைனாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணினா வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட நீங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணினா யார் வேணாலும் வந்து நம்ம ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட்லாம் சொல்றோம்ல, அந்த ஃப்ரீ டெஸ்ட்மே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நீங்க பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, வரக்கூடிய அந்த வெனஸ்டே டெஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஆப்ல வந்து எழுதிக்கலாம். நீங்க ஜஸ்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்க பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு பிறகு பேட்சுக்குன்னு சொல்லி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போதான் நம்ம பேட்ச் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணா கூட கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸ்ல நீங்க பாத்துக்கலாம். இது ஒரு தனி கேட்டகரி. இப்போ நீங்க பேட்ச்ல இருக்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக உங்களோட டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. நேம், டிஸ்ட்ரிக்ட், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எந்த நம்பர் வந்து ஆப் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்க நம்ம டீம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதை நீங்க போட்டால் மட்டும் தான் உங்களால பேட்ச் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஃப்ரீ வீடியோஸ் வேற, நமக்கு இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து வேற, ரெண்டுத்தையும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா? ஸோ டெலிகிராம்லயும் அது மாதிரி அந்த பேட்ச் நேம் வந்து பாருங்க. சிலர் வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் எடுத்துருப்போம்னு சொல்லி ஜென்ரலா ஒரு சேனல் இருக்கும், அது ஜென்ரல் சேனல். அந்த ஜென்ரல் சேனல்லே நம்ம அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அது ஜென்ரலா இருக்கக்கூடிய சேனல். இப்போ பேட்ச் நேம்லயே பிரைவேட் சேனல் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ ரைசா பேட்ச்னா ரைசா பேட்ச் 2.0, ரைசா பேட்ச் வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு அந்த பிரேயர்லயே இருக்கும். அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில வாட்டி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் நம்ம இன்டர்ஃபேஸ். உள்ள வண்டிங்க அப்படின்னா கிளிக் பண்ணினா இந்த மாதிரி இருக்கும். ரைசா பேட்ச் இன்ட்ரோ வீடியோ, ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளிக் பண்ணினா பாலிட்டி இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸ் வீடியோஸ் இருக்கும். இப்போ மேக்ஸ் கிளிக் பண்ணினா எல்சிஎம் பெர்சன்டேஜ் சொல்லி இப்படி இருக்கும். ரீசனிங் தான் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ லைவா வந்து குரோம்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆப் இல்லை, குரோம் நீங்க வந்து குரோம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வெப்சைட் வந்து நீங்க குரோம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்குங்க. ஓகே, நமக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கா, கிளிக் பண்றேன்னா உங்களுக்கு நான் கூகுள் குரோம்ல நம்ம ஆப்போட இதுதான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, உள்ள பண்ணீங்கன்னா குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆச்சு அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அந்த மாதிரி நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வீக் போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ குடியரசு தலைவர் இருக்கு, 1 hour இருக்கா, நம்ம கிளிக் பண்றோமா, இப்போ குடியரசு தலைவர் சார்ந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஓகே, குடியரசு தலைவர் சார்ந்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தான் அவங்கள தான் பார்க்க போறோம். ஸோ குடியரசு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து இருக்கும். மொத்தமா உங்களுக்கு 3 இது இருக்கும். 720, 480, 240 சொல்லி 3 கேட்டகரியில குவாலிட்டி வீடியோஸ் இருக்கும். ஸ்பீடு வந்து நமக்கு 3x வரைக்கும் ஸ்பீடு இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம போர்டில் போட இந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் ஹைலைட் பண்ணி தமிழ் மீடியம்ஸ் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா சொல்லி கொடுப்போம். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான், லைவ் கிளாஸ் கிடையாது. நீங்க எப்போனாலும் உங்களோட ஃப்ரீ டைம்ல பாத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் போயிட்டே பார்ட் டைமோ இல்லை ஃபுல் டைமோ ஒர்க் போயிட்டே தான் படிச்சுட்டு இருக்கீங்க. படிக்கிறதே ஒரு வேலையை நிறைய பேர் வச்சு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒர்க் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால நம்ம லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணல. சரி, இப்போ ரெக்கார்டட் கிளாஸ்னு சொல்றீங்க. ரெக்கார்டட் கிளாஸ் டவுட் வருது, நான் என்ன பண்றது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட டவுட்டை நீங்க ஷேர் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட டவுட் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ் இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எது வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் எந்த டைம் வேணாலும் பார்க்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களோட டவுட்ஸும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சயின்ஸ் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள போயிட்டோமா, இப்போ பாலிட்டி, இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு உள்ள நிறைய இருக்கும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐயர்னு சொல்லி இருக்கும். இப்போ நமக்கு சயின்ஸ் எங்க சார் காணும்னா டார்கெட் 25 நம்ம சொல்லியிருப்போம்ல, பேட்ச் போடும்போது டார்கெட் 25 சயின்ஸ், ஜியாகிரபி, திருக்குறள், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி போட்டுருப்போம். அதுல இருக்கும், அது காட்டுற மாதிரி.
இப்படி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கும் டார்கெட் 25 இருக்கா, டார்கெட் 25 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ் இருக்கும். இப்போ சயின்ஸ் கிளிக் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், பிசிக்ஸ் கிளிக் பண்ணா நமக்கு வீடியோஸ் வந்து இருக்கும். இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு அந்த வீடியோஸ் இருக்கும், அந்த இதில் அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லைட் இருக்கா, லைட் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு லைட்டுக்கான வீடியோஸ் வந்து ஓகே. ஒரு 47 மினிட்ஸ் வந்து வீடியோ வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்ல லைட் தாங்க, அறிவியல்ல ஒளி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து சயின்ஸ்னாலே பயந்து போயிடுவாங்க, படிக்காமலே போயிடுவாங்க. நம்ம இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பயாலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சயின்ஸ்ல வந்து பயாலஜிலாம் நம்ம சூப்பராக போட்டிருப்போம். உங்களுக்கு எப்படின்னா அனிமேட்டட் வீடியோஸ் நிறைய டயக்ராம்ஸ் வச்சு இன்ஃபோகிராஃபிக் வச்சு எடுத்துருப்போம். இப்போ நிறைய ஏஐஸ்லாம் வந்தனால அந்த ஏஐ கிளாஸ்ல வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சும்மா வளவலன்னு பேசிட்டு புக்கை கட் பண்ணி போட்டு அப்படி எடுக்க மாட்டோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நீ ஈஸியாக உங்களுக்கு புரிய வச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ செல் பயாலஜி இருக்குன்னா செல் பயாலஜி ஒரு 48 நிமிஷம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து இருக்கும். அதுமாதிரி நம்ம ஆல்ரெடி டெமோ கிளாஸ் சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம ஆப்லேயே போட்டுருக்கோம், யூடியூப்ல நம்ம போட்டுருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்லயுமே நிறைய வீடியோஸ் போடுறோம். கீழே டெமோ கிளாஸ் வந்து லிங்க் வைக்கிறேன், அதை பார்த்துருக்கு. இந்த பக்கம் இங்கிலீஷ் ஓகேங்க. ஸோ வீடியோஸ் இப்படி தாங்க நம்ம இன்டராக்ட் பண்ற மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். என்னையே பார்த்துருக்கீங்க வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ற போங்க. கண்டென்ட் முடிச்சு ஒரு ஆஃப் தான் செம ஈஸியான கான்செப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பயாலஜினாலே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஐயோ பயாலஜியா, அந்த பேர் இப்படி இருக்கும் இந்த பேர் இப்படி இருக்கும் சொல்லிட்டு பயந்து போயிடுவாங்க. பேர்ல பார்க்க டிஃபரெண்டா இருக்கும். பிசிக்ஸ் கூட அந்த பேர்ல வந்து கம்மியா ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஆனா பயாலஜில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கிறது ஈஸியா புரிய வச்சிடலாம். ஓகே, அதனால பயப்படுவாங்க. நீங்க நோட் கொண்டு வாங்க, ஈஸியா அடிச்சு வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் கிளாஸ் வந்து இருக்கும். ஒரு ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரியே இருக்காது, லைவ் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம வந்து டயக்ராமேட்டிக்கா ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி மைண்ட் மேப் எல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ நிறைய நம்ம வந்து டெமோ கிளாஸஸ் நிறைய போட்டுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சுருக்கேன், நீங்க பாத்துருங்க. ஓகே சார், இப்போ ஆப் எப்படி ரன் ஆகுது, ஆப்ல எப்படி வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்க பிடிஎஃப்லாம் எப்படி இருக்கும், இப்போ கரண்ட் ஆஃபீஸ்னு சொல்றீங்க, கரண்ட் ஆஃபீஸ் பிடிஎஃப் எப்படி இருக்கும், மேக்ஸ் பிடிஎஃப் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து நான் ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டுங்க அப்படி வந்து கேட்குறேன். ஏன்னா ஸ்கூல் புக் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனியாக கட் பண்ணி ஹைலைட் பண்ணி போட்டுருவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அது எல்லாமே கொடுக்குறது தான். ஆனால் அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கணும், இப்போ கலைச்சொற்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லி உங்களை நான் காட்டுற பாருங்க. அந்த பிடிஎஃப் நம்ம கையில் இருக்கு, சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ரயில்வே படிக்கல, நம்ம டிஎன்பிசி படிக்கணும். டிஎன்பிசி நமக்கு பாலிட்டி, ஜியாகிரபி, சயின்ஸ், யூனிட் 6 எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு தனியாக பிரிச்சு படிக்கணும். அதையும் நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ் சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் இப்போ தமிழ்நாடுனா 12 கொஸ்டின். இது வந்து மே மந்த்துக்கு. அப்போ மே மந்த்ல முக்கியமான ஒரு 12 விஷயம் வந்து நடந்திருக்கு. மே மாசம் நமக்கு என்ன நடந்துச்சு, ரிசல்ட் வந்து விட்டாங்க, கரெக்டுங்களா? அப்ப ரிசல்ட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார். இந்த போட்டோ இருக்கா, போட்டோ பார்த்து நீங்க கண்டுபிடிச்சலாம். டக்குன்னு ஒரு கொஸ்டின் அது சம்பந்தப்பட்ட ஒரு இமேஜ் வந்து இருக்கும், டக்கு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் டாப் 100 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி நம்ம போட்டுருவோம். அதுல முக்கியமான 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளேயே நமக்கு சப்டாபிக்கா பிரிச்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி முக்கியமான எல்லாமே வந்துடும். இப்போ ஜூலை மாசம் நமக்கு என்ன நடந்துச்சு, விக்ரம் ராக்கெட் வந்து விட்டாங்களா இஸ்ரோல இருந்து, அது முக்கியமா பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் அது விட்டாங்க, அது நம்ம முக்கியமா பார்க்கணும். இது மாதிரி சொல்லி நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பிரிச்சிருப்பாங்க. பார்த்தல இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து சீன் கொடுக்குறாங்க. அப்போ விஜயநாராயணன் தான் ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன போது, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு யாரு, விஜயநாராயணன். இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ணோம். அது நமக்கு பாலிட்டி கிளாஸ்ல வந்துடும். இப்போ சிலர்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னே வீடியோ போடுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே தனியாக வீடியோ போடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கும். நம்ம ஆல்ரெடி இப்போ ஒட்டுமொத்த கோர்ஸ் மாதிரி நடத்துறதுனால உங்களுக்கு அதுலேயே வந்துடும். நம்ம பாலிட்டி போனால் பாலிட்டில நமக்கு யாரு, அட்வொகேட் ஜெனரல்னா யாரு, அவரோட நியமிப்பது யாரு, அவரோட ஆர்டிகல்னா என்ன, அவரோட ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அவரோட வயது வரம்பு, குவாலிஃபிகேஷன், சேலரி, A to Z வந்து இதை பத்தி நம்ம ஃபுல்லா நடத்திடுவோம். ஜஸ்ட் இப்போ தமிழ்நாட்டோட யாருன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சாலும் முடிஞ்சு. ஓகே, வேணா நம்ம ரிவிஷன் பண்ணலாம், டக்குனு ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார், போட்டோல யார் இருந்துச்சுனாலே வேலை முடிஞ்சு. யார் வந்து கொடுத்துருக்காங்க, இது ஆப்ஷன் வந்து சி கொடுத்துருக்காங்க. சீனா நமக்கு யாரு, மகேஷ் குமார் அகர்வால். ஓகே, அது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக யார் நியமிக்கப்படுகிறார் அப்படி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the first woman secretary of the law department யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாரு, இமேஜ் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் அப்படின்னா நமக்கு சுமதின்றவங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்க வருவாங்க, பேர் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். இன்னொரு லேடி இருப்பாங்க, இவங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தின் முதல் பெண் செயலாளர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சட்டத்துறையோட முதல் பெண் செயலாளர், இவங்க சட்டத்துறை. இவங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர். ஓகேவா?
தமிழ்நாடோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் உமனா வந்து இவங்க இருக்காங்க. இவங்க பேர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாந்தி, சுமதி சாந்தி. இமேஜ் வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சா அவ்வளவு. இப்ப தமிழ்நாடு முடிஞ்சோடனே எக்கனாமிக்ஸ், அப்படி எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். அப்ப ஜீவன் தான் ஆன்சரா இருக்கும். எதுக்கு ஆன்சர் இது ஜீவனே? சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலின் பேர் என்ன? ஜீவன். முடிஞ்சா ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. அப்படி கேட்பாங்க, ஜீவன்ற ஆப் வந்து எந்த அமைச்சர் கீழே வரும், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப பிடிஎஃப்ல முடிஞ்சிடும். அப்ப மே மந்த்ல நடந்த ஒட்டு மொத்தமும் 100 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பிரிச்சு கொடுத்துருவாங்க. எப்படி? தமிழ்நாடு, எக்கனாமிக்ஸ், அப்பாயின்மெண்ட், புக்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி அழகா உங்களுக்கு இருக்கும். நீங்க டக் டக் டக்குன்னு சொல்லி பார்த்துட்டே போயிடலாம். அதிகபட்சம் இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணாலே 1 or 2 hours முடிச்சிடலாம். ஓகே, உங்க நம்ம வீடியோ கொடுத்துட போறோம். வீடியோ கொடுத்துட்டு போனா அந்த பிடிஎஃப் கொடுத்துட்டு போறோம். நீங்க அதிகபட்சமா வீடியோ பிளஸ் இந்த பிடிஎஃப்னாலே 2 to 3 மணி நேரம் முடிச்சிடும். ஓகே, அது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிடிஎஃப், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி படிக்க போறோம், டாப் 100 பாயிண்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம் சொல்லிட்டு அதை நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து கலைச்சொற்கள். தமிழ்ல மிகப்பெரிய தலைவலியே இந்த கலைச்சொற்கள் தான். இந்த கலைச்சொற்கள் தான் எப்படி படிக்க நிறைய பேருக்கு வந்து புரியாது, தலைவலியா இருக்கும். அதை பார்த்தாலே தமிழ் விருப்பம் வந்துடும். அந்த கலைச்சொற்கள் நம்ம ஈஸியா பிரிச்சு கவனிங்க. கலைச்சொற்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 400 சொற்கள் படிப்போம். அந்த 400 சொற்கள் டிஎன்பிஎஸ்ஸோட சிலபஸ் அடிப்படையில் 9 சப்டாபிக் இருக்கும். ஓகேவா? நமக்கு அந்த 9 சப்டாபிக்ல ஒவ்வொரு செட்டு A to Z பிரிச்சிருப்போம். ஏபின்னு இருக்காது, ABCDன்னு சொல்லி A to Z சொல்லிட்டு ஒரு செட்டை வந்து பிரிப்போம். ஒரு செட்டுல 100 வேர்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு 4 செட்டு படிப்போம். அப்போ ஒரு செட்டுக்கு 100 அப்படின்னா 4 செட்டுக்கு 400. புரிஞ்சிச்சா? ஒரு வாரத்துக்கு 400 வந்து படிப்போம் கலைச்சொற்கள். அப்ப ஒட்டுமொத்த 10 வாரம் நம்ம வந்து ஷெட்யூல் போட்டிருப்போம் இந்த குரூப் முடிக்கிறதுக்கு. அப்ப 4000 கலைச்சொற்களை ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லா அண்ட் ஜியோகிராஃபி சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அது எல்லாமே நமக்கு அவுட் சோர்ஸ் புக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி இதை பத்தி சொல்லி கலைச்சொற்கள் எப்படி படிக்கணும், எப்படி அவுட் சோர்ஸ் புக்ல நம்ம வந்து எடுக்கலாம், கொக்கி போட்டு எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் சொல்லிட்டு அதுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதை வந்து பாத்துருங்க. ஓகேவா? கலைச்சொற்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லி சரி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அபாலிஷன் பாத்தீங்கன்னா லா சம்பந்தப்பட்டு வந்துருச்சா, அடுத்து அந்த அப்டேட் இது மாதிரி சொல்லி உங்களுக்கு ABCD சொல்லி அழகா கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ கலைச்சொற்கள்ன்ற அந்த மிகப்பெரிய அந்த மலையை ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு கலைச்சொற்கள் பத்தி சொல்லிட்டேன். வேற என்ன, நமக்கு திருக்குறள். திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. 200 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் திருக்குறள் வந்து வந்துடும். ஸோ கவனிங்க, திருக்குறளுமே நம்ம ரொம்ப ஈஸியா முடிச்சா 200 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் திருக்குறள் வந்து வந்துருமா? அதுவே நம்ம ஈஸியா முடிச்சல. இப்ப அதிகாரம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த அதிகாரத்தை பத்தி ஈஸியா கொடுத்துருப்பாங்க. இப்ப அதிகாரம் என்னது? வினை செயல் வகை. வினை செயல் வகை என்ன அர்த்தம்? ஒரு செயலை திட்டமிட்டு சூழ்நிலையை ஆராய்ந்து சரியான முறையில் செய்து வெற்றி பெறுவது. ஓகே, வினைனாலே ஒரு செயலை செய்து அது வர்புன்னு அர்த்தம். அப்ப வினை செயல் வகைனா ஒரு செயலை எப்படி நம்ம செய்யணும், அதை எப்படி நம்ம யோசிச்சு கரெக்டான டைமிங்ல முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் ஒரு செயலை திட்டமிட்டு பிளான் பண்ணி சூழ்நிலையை ஆராய்ந்து சரியான முறையில் செய்து வெற்றி பெறுது. இப்ப அந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்களா, திருக்குறள் மைய கருத்துன்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் புக்ல அப்படின்னா திருக்குறள் இருக்கும், அதுக்கான பொருள் டேரக்டா கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு சில புரியவே புரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா குறளுக்கும் மைய கருத்துன்னு கொடுத்துருப்போம். இப்ப திருக்குறள் உங்க பாக்கலாம் கூட மைய கருத்து படிச்சு பார்த்துட்டு அங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செயலை செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்தாமல் துணிவுடன் செயல்பட வேண்டும்ன்றாங்க. அப்ப இதை பத்தி நம்ம ஈஸியா புரிஞ்சுச்சா? ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேணும். அப்படி முடிவு எடுத்துறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம டக்குனு அதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த மையகத்து பதில சூழ்ச்சி முடிவு துணை செய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தாங்குதல் தீது. ஈஸியா புரிஞ்சா? இது மாதிரி ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அப்புறம் சொற்பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப திருக்குறள், சயின்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், கலைச்சொற்கள் எல்லாமே முடிஞ்சா. நான் ஆல்ரெடி அந்த ஜிஎஸ்க்கு வந்து சொல்லியிருப்பேன் எப்படி வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லி, 75க்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதையும் நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு திருக்குறளும் நம்ம ஈஸியாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி திருக்குறளும் நம்ம முடிச்சிடலாம், கரண்ட் அஃபேர்ஸையும் முடிச்சிடலாம், கலைச்சொற்களையும் முடிச்சிடலாம், சயின்ஸையும் முடிச்சிடலாம், ஜியோகிராஃபியும் முடிச்சிடலாம். ஸ்கீம்ஸ் நிறைய பேர் ஸ்கீம்ஸ் கேட்டீங்க. ஸ்கீம்ஸ்மே பைலிங்குள்ள இப்ப நம்ம ஏஐஸ்லாம் வச்சு நிறைய இன்ஃபோகிராஃபிக் ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இந்த ஸ்கீம்ஸ்மே உங்களுக்கு காட்டுற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்கீம்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க. ஸ்கீம்ஸ் எப்படி சார் இருக்கும்னு சொல்லி. ஸ்கீம்ஸ்மே ரொம்ப ஈஸியா இருக்கும், டக் டக் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து எத்தனை இருக்குன்னா 8 ஸ்கீம்ஸ் வந்துருக்கும். அந்த 8 ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? வாழ்வாதாரம், நிதி, கடன், திறன்பாடு அப்படி சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டயக்ராம் வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். இப்ப PMAY கொடுத்துருக்காங்களா? பாருங்க, வீடு பத்தி சம்பந்தப்பட்டது. அப்ப வீடு பத்தி சம்பந்தப்பட்ட என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நம்ம ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸியா இந்த ஸ்கீம்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பிடிஎஃப் முடிச்சு, வீடியோ முடிச்சு, ஸ்கீமு, கரண்ட் அஃபேர்ஸ், திருக்குறள், சயின்ஸ், ஜியோகிராஃபி, கலைச்சொற்கள், தமிழ் அவுட் சோர்ஸ் எப்படின்னு சொல்லி A to Z வந்து இந்த 3 மாசம் 90 நாள்ல ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, டக்கு சொல்லி அவன் முடிச்சுட்டே போயிடலாம். அதனாலதான் நம்ம இந்த 3 மாசத்துல 150 டார்கெட் எடுக்க முடியும் நான் அடிச்சு சொல்றேன். ஓகே, அந்த டார்கெட்டுமே நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? தமிழ் வந்து நம்ம என்ன பண்ணோம், தமிழ் வந்து நமக்கு குரூப் 2க்கு, ஓகேவா, குரூப் 2க்கான எய்ம் வந்து நமக்கு 150 நான் சொல்லியிருப்பேன். தமிழுக்கு வந்து 80 எடுக்கணும், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 எடுக்கணும், அப்புறம் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 எடுக்கணும். இது எடுத்துனா நமக்கு 150 வந்துடும்.
இப்போ உடனே அவங்க டவுட் இருக்கும், சார் குரூப் 4 175 தான் பாஸ் வரும், 200 கொஸ்டின் கேட்டீங்கன்னா 150 சொல்றீங்க அப்படின்ட்டு. எப்ப ராஜா, குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கு 150 கொஸ்டின் போடணும். அது இந்த 3 மாசத்துல, அதாவது 90 நாள்ல 90 டேஸ்ல நம்மளோட டார்கெட் இந்த 150. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 20 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 25 டார்கெட் ரெண்டுத்தையும் சேர்த்தா 175 கொஸ்டின் வந்து நம்ம அடிக்கலாமா? அப்ப இந்த 25 கொஸ்டின் வந்து எப்படி அடிக்கணும்ன்றத அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு அது ஷெட்யூல்குள்ள கொண்டு போவோம். இதான் குரூப் 2 பிளஸ் குரூப் 4. ஆல்ரெடி நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். நிறைய பேர் டவுட் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுமாதிரி நம்ம கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான், அதையும் நான் சொல்லிட்டேன். பைலிங்குள்ள தான் கிளாஸ் வந்து இருக்கும். வந்து நமக்கு ஆப்ல தான் வந்து எல்லா வீடியோஸும் வரும். டெலிகிராம்ல நமக்கு மெட்டீரியல், நோட்ஸ், இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸா இருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லி வந்து பேசிக்க முடியாது. நம்ம டெலிகிராம்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் போடும். இதை முடிங்க, இதை செய்யுங்க, இதுக்குள்ள படிச்சு முடிங்க அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலிகிராம்ல தான் வரும். வீடியோஸ் எல்லாமே நமக்கு ஆப்ல வரும். ஸோ டெலிகிராமே ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்ச் வந்து கொண்டு போவோம். ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். அது எப்படின்னா நமக்கு பிடிஎஃப் டெஸ்ட் தான். அதுமே நான் இப்போ டவுட் கேட்டுருந்தீங்க, சார் சண்டே எழுத முடியல நான் என்ன பண்றது அப்படின்னா, மண்டே எழுதுங்க. உங்களுக்கு 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டுருவாங்க. ஓகே, 1 மணிக்கு ஆன்சருக்கு போட்டுருவாங்க. நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி போன்ல எழுதலாம், இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு எழுதலாம். ஓகே, நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல வீட்டில் வந்து எழுதி டெஸ்ட் எழுதிங்க. நம்ம ஆன்சருக்கு உடனே நீங்களே செக் பண்ணிட்டு நம்ம கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுவோம். எப்படி கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுவோம். கூகுள் ஃபார்ம்ல உங்க நேம், டிஸ்ட்ரிக்ட், தமிழ் எவ்வளோ மார்க், ஜிஎஸ் எவ்வளோ மார்க், மேக்ஸ் எவ்வளோ மார்க் சொல்லிட்டு நீங்க அனுப்புங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நம்ம கேதர் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ரேங்க் லிஸ்ட் ஒவ்வொரு நாளும் புதன்கிழமை தான் போடுவோம். ஸோ சண்டே டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் எல்லாமே போட்டுருவோம். வெட்னஸ்டே ரேங்க் லிஸ்ட் போட்டுருவோம். அதுக்குள்ள நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டை நீங்க எழுதி முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நடக்கும். திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன ஷெட்யூல் போட்டுருமோ ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் பண்ணதான் நான் சொன்னது உங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஷெட்யூல் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 150 எப்படி எடுக்கணும் எல்லாமே நான் போன வீடியோல சொல்லிட்டேன். பார்க்கலாம், பார்த்துருக்கேன். இது ஸ்டைல் ஆஃப் கிளாஸ்லாம் சொல்லிட்டேன். கொஸ்டின்ஸ்லாம் இந்த ஸ்டைல் தான் இருக்கும், பேக்ரவுண்ட் கிளாஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம திங்கக்கிழமை என்ன படிக்கணும், ஒவ்வொரு வாரம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி போட்டிருப்போம். இப்போ திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன படிக்கணும், இதுக்கான வீடியோஸ், நோட்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு திங்கக்கிழமைல இருந்து புதன்கிழமை கொடுத்து முடிச்சிருவாங்க. நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் பார்க்கணும் கிடையாது. சரிங்களா? உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு வார கண்டென்ட்டை முடிச்சுட்டு சண்டே வந்து டெஸ்ட் எழுதும். இது ஜிஎஸ் இருக்கும். நீங்க சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த வார கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ படிக்கிறது நல்லது. நீங்க ஜனவரி மாசத்துக்கான டாப் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துரும், அதையும் நம்ம படிக்கணும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அப்புறம் தமிழ் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ யூனிட் 7 10 தலைவர்னா யாரும் சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. 10 தலைவர்னா யாரும் இல்லப்பா, தமிழ் அறிஞர்கள். தேவநாய பவனா, தாரா பாரதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசன் சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அந்த 10 தலைவர்கள் படிக்கும். கூட அறநூல்கள் நமக்கு 4 மணி கிடைக்கும். இது வந்துடும். ஸோ இது இந்த ஒரு வாரம் படிக்கும். கூட 2 திருக்குறள் அதிகாரம் 2 படிப்போம். ஒழுக்கமுடைமை, குறவுடைமை, கலைச்சொல் நான் சொன்னா அந்த 4 செட்டு 4 பார்த்தீங்களா, அது வந்து படிப்போம். மேக்ஸ் வந்து எல்சிஎம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு எல்சிஎம் இருக்கும். ரீசனிங் வந்து டைஸ் வந்து இருக்கும். ரீசனிங் வந்து டைஸ் வந்துடும். ப்ராக்டிஸ் நம்ம 50 கொஸ்டின் கொடுப்போம். ஸோ இவ்வளோ வந்து நம்ம பண்ணுவோம். பார்க்க தான் பெருசாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே சின்ன தான். சயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வாரத்துக்கே நமக்கு இது நமக்கு ½ ஹவர்லேருந்து 1 hour தான் வீடியோ இருக்கும். சயின்ஸுக்கு ஜியோகிராஃபி 1 hour தான். இந்தியன் லொகேஷன் ஸ்கீம்ஸும் நமக்கு மோஸ்ட்லி 10 ஸ்கீம்ஸ் படிக்கிறதுக்கு அதிகபட்சம் ½ hour மேலே தாண்டாது. கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி தான். ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு போய் நம்ம காமிச்சோம்ல, அதே மாதிரி கொடுத்து போகிறோம். நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த ஷெட்யூல் இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஷெட்யூல் 90 days ஷெட்யூல். அந்த 90 days அந்த ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஆப் எப்படி யூஸ் பண்ணோம், கிளாஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எழுதி எப்படி இருக்கும், டெலிகிராம் எப்படி யூஸ் பண்ணோம், ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ஆப் நம்ம பேட்ச் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதிங்க. ஓகே, லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஒரு வாரம் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸ் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படியும் அப்போ கூட நம்ம எழுத தானே போதும் அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. முடிஞ்சாலும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணலாம். சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணிட்டு சீக்கிரமாக எக்ஸாம் வந்து நம்ம ரிவிஷன் வந்து பண்ண முடியும் படிச்சுட்டு. ஓகே, படிக்கிறதுக்கு இன்னும் லேட் பண்ணீங்க அப்படின்னா ரிவிஷன் மட்டும் லேட் ஆகிடும். ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ண பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட் 180, 90, 70, 20 இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 4K அந்த டார்கெட் வச்சா நம்ம 150 ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த பழமொழி 400, மரபு தொடர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ்க்கான அந்த டெஸ்ட் அப்டேட் பற்றி சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தது நான் சொல்கிறேன். அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.